ஒரு பெரிய விஷயம், ஹிட்லரும் ஜெலன்ஸ்கியும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லி ரஷ்யாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்லிட்டார். இது பெரிய பதட்டத்தையே ஏற்படுத்திடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஒரு பக்கம் பெனட் அவர்கள், இஸ்ரேலுடைய பிரைம் மினிஸ்டர் பெனட் அவர்கள் கோபமாக ரஷ்யாவை பார்த்து சில கேள்விகளை கேட்குறாங்க. அதை எப்படி நீ சொல்லலாம்? ஹிட்லரும் ஜெலன்ஸ்கியும் இல்லாட்டி ஹிட்லர் உடம்புல யூத ரத்தம் ஓடியது அப்படின்னு சொல்கிறத நீ எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்கிற காரசாரமான விவாதம் எல்லாமே நடந்துச்சு. இஸ்ரேலினுடைய மெர்சனரிஸ் தான் எங்களுக்கு எதிராக போராடிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பரப்புரையும் செய்யப்பட்டது. இது எல்லாமே ரஷ்யா இஸ்ரேலுக்கான அந்த போராக மாறிவிடுமா அப்படிங்கிற ஒரு பயத்தை ஏற்படுத்தியது. ஆனால் இன்றைக்கி அதனுடைய அப்டேட் வந்திருக்கு. அது மட்டும் கிடையாது, இன்னும் பல அப்டேட்ஸ் வந்திருக்கு. அது எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ஸோ முதல் அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, புட்டின் அவர்கள் கேட்ட மன்னிப்பு தான். இஸ்ரேல் பெனட் அவர்களை பார்த்து, எப்பா என்னுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இப்படி தெரியாமல் சொல்லிட்டாரு, இந்த ஒப்பீடு அப்படிங்கிறது தவறு தான். ஹிட்லரை ஜெலன்ஸ்கி கூடயும் அதே மாதிரி ஹிட்லருடைய உடம்பில் யூத ரத்தம் ஓடியது, அவரும் ஒரு யூத ரத்தம் ஓடக்கூடிய நபர்கள் எல்லாமே இப்படி தான் இருப்பாங்கங்கிற மாதிரியான ஒரு செய்தி எங்களுடைய நாட்டில் வந்திருப்பது மிகப்பெரிய வருத்தத்தை தருகிறது அப்படின்னு சொல்லி புட்டின் அவர்கள் நேராக பெனட் அவர்கள்ட்ட போய் மன்னிப்பு கேட்டுட்டாராம். ஸோ மன்னிப்பு கேட்டதுனால பெனட் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, புட்டின் அவர்கள் என்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டார்ப்பா, அவருடைய ஸ்டாண்டு என்ன, இந்த விஷயத்தில் அவர் எப்படி பேசுகிறாரு, எந்த மாதிரியான புரிதல் அவருக்கு இருக்குது அப்படிங்கிறத எங்கள்கிட்ட தெளிவுபட சொல்லிட்டாரு. இப்போ ரஷ்யாவுக்கும் எங்களுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ரஷ்யா இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு யுத்தம் வருமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்திருந்த இந்த நேரத்தில், இல்லைப்பா அதெல்லாம் அமைதியாக பேச்சுவார்த்தையில் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு அப்டேட் வெளிவந்திருக்கு. அதே மாதிரி கிரமஸ்டோஸ்க் அப்படிங்கிற மிக முக்கியமான ஒரு இடத்தில் இன்னைக்கு ரொம்ப பெரிய துல்லிய தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள் ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் கடந்த 24 மணி நேரத்தில் 45 மிலிட்ரி டார்கெட்டை ஃபெசிலிட்டிஸை அழித்திருக்கிறார்கள். 45 மிலிட்ரி டார்கெட் அப்படின்னு சொல்லும்போது அதில் நிறைய டார்கெட் என்னன்னு கேட்டிங்கன்னா, வெப்பன் சிஸ்டத்தை லாஜிஸ்டிக்ஸ் பண்ணக்கூடிய இடங்கள் தான். ஒரு இடத்துலேருந்து வேறொரு இடத்திற்கு கைமாற்றம் கூடிய அந்த இடங்களை அழித்திருக்கிறார்கள். அதில் பெருமளவு வெடிப்பொருட்கள் இருக்கும் பாருங்க, அந்த வெடிப்பொருட்களை சேமித்து வைக்கக்கூடிய சேமிப்பு கிடங்குல துல்லிய தாக்குதலை நடத்தி விட்டோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. இந்த துல்லிய தாக்குதலுக்காக எங்களுடைய விமானப்படை பயன்படுத்தப்பட்டது அப்படிங்கிற அறிவிப்பையும் யார் கொடுத்துருக்காங்க? இன்னைக்கு ரஷ்யா கொடுத்துருக்காங்க. ரஷ்யா கொடுத்தது மட்டும் கிடையாது, அடுத்ததா இப்போ இருக்கிற நேட்டோ படையினுடைய கரண்ட் ஜென்ரேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கரண்ட் ஜென்ரேஷனை பொறுத்த வரைக்கும் அணு ஆயுத போரை பற்றியான அந்த தீவிரத்துவம் என்னன்னு புரியாமையே இருக்காங்க. ஒருவேளை இந்த யுத்தம் இப்படியே தொடர்ந்தது என்றால் அணு ஆயுத போராக முடியும் அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு காரணம் நேட்டோவாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகள் இப்போது பல நாடுகளிலும் பேசப்பட்டு வருகிறது. நேட்டோ வர்சஸ் ரஷ்யா, இதுதான் இப்போ நம்ம எல்லாருமே பேசிகிட்டு இருக்கோம், கரெக்டாக? ஏன்னா உக்ரைன் அப்படிங்கிறது நேட்டோ படையில் இணைய போகிறது அப்படின்னு சொன்னது தான் புட்டின் அவர்கள் நாங்கள் இந்த மாதிரி ஸ்பெஷல் மிலிட்ரி ஆப்ரேஷன் செய்கிறோன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ உக்ரைன் என்ன கேட்டாங்கன்னா, நாங்கள் நேட்டோவில் சேருவதும் சேராமல் இருப்பதும் உனக்கு என்னப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அங்கே பெரிய பிரச்சனைகள் ஓடியது. ஒரு கட்டத்தில் நேட்டோ படைகள் கூட நாங்கள் சேரவில்லை அப்படின்னு சொல்லி யார் அறிவித்தார்கள்? செலன்ஸ்கி அவர்கள் அறிவித்திருந்தார்கள். இப்போ இந்த உக்ரைனுக்காக நிறைய டோனர்ஸ் நிறுவனங்கள், நாடுகள் எல்லாருமே சேர்ந்து 6 பில்லியன் யூரோஸுக்கும் அதிகமான தொகை அப்படிங்கிறது உக்ரைனுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இதுக்கு எல்லாமே நன்றி தெரிவிக்கும் வரையாக ஜெலன்ஸ்கி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஓகேப்பா எங்களுக்கு இவ்வளோ பெரிய நீங்கள் டொனேட் பண்ணியிருக்கீங்க, சீக்கிரமாக ஐரோப்பிய ஒன்றியத்திலும் நாங்கள் ஒரு அங்கமாக மாறணும், அதுக்கான எல்லா முயற்சிகளிலும் நீங்கள் எங்களுக்கு வலுவான சப்போர்ட்டை தரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஐரோப்பிய ஒன்றியத்துக்குள் உக்ரைன் வரும்போது அடுத்ததாக பல அரசல் புரசலான பிரச்சனைகளும் ஐரோப்பிய ஒன்றியமே 2 விதமாக நிற்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் வரும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் நிலவுகிறது. அடுத்ததா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரஷ்யாவினுடைய விமானப்படை தான் இனியுள்ள தாக்குதலில் அதிக அளவு ஈடுபட போகிறார்கள் அப்படின்னு சொல்ற ஒரு அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. நல்லா கவனிச்சுன்னா, அமெரிக்காவினுடைய ஜாவலின்ல 3ல் 1 பங்கு அப்படிங்கிறது இப்போது யாருக்கு கொடுக்கப்பட்டு விட்டது? இதே உக்ரைனுக்கு கொடுக்கப்பட்டு விட்டது. அதே மாதிரி உக்ரைனுடைய வான் பாதுகாப்பு திட்டத்தை முழுவதுமாக அழித்து கொண்டிருக்கிறார்கள் ரஷ்யா. மறுபடியும் விமானப்படையும் இங்கே கொண்டு வரப்போகிறது அப்படின்னு சொல்லும்போது, மே 9ஆம் தேதிக்குள்ள மேரிபோல் அப்படிங்கிற அந்த சிட்டியை மொத்தமாக இவங்களுடைய கண்ட்ரோலில், அதாவது சேஃப் பேசேஜ் அப்படிங்கிறது எதுவுமே கொடுக்காம அங்கே ஒரு ஓட்டெடுப்பும் நடத்தப்பட்டு ஒரு வாக்கெடுப்பும் எடுத்து, எப்பா நீங்கள் தனியாக போகிற விரும்புகிறீங்களா அப்படின்னு கேட்ட உடனே அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஆமாம் நாங்கள் தனியாக தான் போகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே அது ஒரு சுதந்திர நாடாக இல்லாட்டி சுதந்திர ஒரு பிரதேசமாக அறிவித்து விடுவார்கள் அப்படின்னு மாதிரி ஒரு டாக் நடந்துட்டு இருக்கு. அந்த டாக் மட்டும் சரியாக முடிஞ்சிருச்சுன்னா மே 9ஆம் தேதி விக்டரி டே அப்படிங்கிற அந்த டேயை கொண்டாடும் போது புட்டின் அவர்களுக்கு மிகுந்த சந்தோஷமாக இருக்கும். அதன் காரணமாக மேரிபோல் அப்படிங்கிறது அவங்களுடைய பிரைமரி டார்கெட் அப்படிங்கிற ஒரு செய்தியும் இன்று வெளியாகி இருக்கிறது. அடுத்ததா நியூடெல்லி, இந்தியாவுக்கு தான்.
எப்பா டென்மார்க்லேருந்து கொஞ்சம் பேர் சொல்லிட்டாங்க இந்தியா வந்து அடுத்ததாக ஐநா சபையினுடைய பாதுகாப்பு கவுன்சில் எதுலையாவது ஒரு வாக்கெடுப்புலாம் இருந்துச்சுன்னா ரஷ்யாவுக்கு எதிராக வாக்களிக்க வேண்டும், அவங்க வந்து ஆப்ஸ்டென்ட் ஆகக்கூடாது அப்படின்னு மாதிரி நமக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்தாங்க. அதுக்கு இன்னைக்கு இந்தியா சரியான பதிலடி கொடுத்திருக்கிறார்கள். இந்தியாவுக்கு என்ன செய்யணுங்கிறத யாரும் இங்கே கட்டுப்பாடுகளையோ இல்லாட்டி கட்டளைகளையோ விதிக்க முடியாது. எங்களுக்கு தெரியும் என்ன செய்யணும்னு, எந்த நாட்டு கூட நிற்கணும், எந்த நேரத்தில் ஆப்ஸ்டென்ட் ஆகணும், எந்த நேரத்தில் ப்ரெசென்ட் ஆகணும் அப்படிங்கிறதுல எங்களுக்கு தெரியும். எங்கள் நாட்டுக்குள்ள வந்து உங்களுடைய கருத்துக்களை இங்கே புகுத்த வேண்டாம், தயவு செஞ்சு உங்களுடைய வேலையை மட்டும் பார்த்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்ற அளவுக்கு காரசாரமான ஒரு பதிலை இந்தியா கொடுத்திருக்கிறது. ஏன்னா இந்த நம்ம இப்போ பார்த்துட்டு இருந்தோம் டென்மார்க் அப்படிலாம் சொல்லும்போது, நேற்று தான் ரஷ்யா டென்மார்க்கை சார்ந்த 7 தூதரக அதிகாரிகளை வெளியேற்றினார்கள் அப்படின்னு சொல்லி. ஸோ டென்மார்க் இப்போ ரஷ்யாவுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை செய்து வருகிறது. அதே நேரத்தில் இந்தியாவையும் அவங்க பக்கம் இழுப்பதற்கான அந்த முயற்சியில் இன்று இந்தியா கொடுத்திருக்கும் பதிலடியால் கொஞ்சம் அவங்க என்னதான் செஞ்சிருக்காங்க, இந்தியா அவங்க முடிவில் தான் இருப்பாங்க, இந்தியாவை யாராலையும் கட்டுப்படுத்த முடியாதுங்கிறது மட்டும் தெளிவாக புரிய வைத்து விட்டார்கள். அடுத்ததா இன்னைக்கு ரஷ்யா செஞ்சிருக்கிற ஒரு சிமுலேஷன் அட்டாக் தான். சிமுலேஷன் அட்டாக்னா வேறு எதுவுமே கிடையாது, அணு ஆயுதத்தை பயன்படுத்தினால் என்னென்ன விபரீதங்கள் வரும், அதை எப்படி பயன்படுத்தணும், அதை எப்படி பயன்படுத்துவதற்கு எந்த மாதிரியான படைகளை தயார்படுத்த வேண்டும் இப்படிங்கிற ஒரு போர் ஒத்திகையை செய்து பார்த்திருக்கிறார்கள் ரஷ்யா. 2 தினங்களாக இந்த போர் ஒத்திகை அப்படிங்கிறது நடந்திருக்கு. போர் ஒத்திகை நடந்தது மட்டும் கிடையாது, அதில் சின்ன ஒரு மிஸ்மேட்ச் கூட வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதை ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணி அதை மறுபடியும் பல ராணுவ வீரர்களுக்கும் ரீடெலிகாஸ்ட் பண்ணி காண்பிக்கிறார்களாம். ஸோ ஒரு அணு ஆயுதத்தை பயன்படுத்துவது, அந்த நேரத்தில் எந்தெந்த பொசிஷனில் எந்தெந்த படைகள் நிற்க வேண்டும், அதனுடைய அனைத்து விதமான கோஆர்டினேஷனும் இந்த சிமுலேஷன் வழியாக செக் செய்யப்பட்டது அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஸோ ஒரு நியூக்ளியர், ஒரு அணு ஆயுதத்துக்கான சிமுலேஷனை செய்து பார்த்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லும் போதே ரஷ்யா அணு ஆயுதத்துக்கு தயாராகி கொண்டிருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான ரஷ்யாவினுடைய ஊடகங்கள் சொன்னார்கள் அப்படின்னு சொல்லி நேற்று ஒரு அப்டேட்டை பார்த்தோம் பாருங்க. ரஷ்யாவினுடைய ஊடகங்களில் இந்த மாதிரி செய்தி லைவாக டெலிகாஸ்ட் பண்ணப்படுதான். அதாவது அணு ஆயுத போர் வந்தால் இப்படி தான் இருக்கும், நீங்கள் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய மக்கள், ரஷ்யாவினுடைய ஊடகங்களை பார்க்கக்கூடிய மக்களுக்கு ஒரு விதமான பயம் வரும். ஐயோ அணு ஆயுத போர் வந்துச்சுன்னா என்ன நடக்கும், இப்படியே போட்டுகிட்டே இருக்காங்களே, ஸோ நம்ம ரஷ்யா என்ன செஞ்சாலும் நம்ம நல்லதுக்காக தான் இருக்கும், அணு ஆயுத போரை வராமல் தடுப்பதற்கு ரஷ்யா இந்த மாதிரியான விஷயங்களை செய்து வருகிறார்கள் அப்படின்னு சொல்லி புட்டின் அவர்களுக்கான ஆதரவு அலை வீச தொடங்குகிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஆனால் அதே நேரத்தில் இங்கே ரஷ்யா என்ன செஞ்சுட்டு இருக்காங்கன்னா, நாங்கள் அணு ஆயுதத்தை வீசுவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்களுடைய இருப்புக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் நாங்கள் அணு ஆயுதத்தை பயன்படுத்துவோம் சொல்கிறாங்க. எங்கள் நாட்டை அழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி யாராவது முயற்சி செய்தாலும் நாங்கள் குட்டிரக அணு ஆயுதங்கள் எல்லாமே பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டலாக ரஷ்யா அணு ஆயுதம் சார்ந்த சிமுலேஷனில் ரொம்ப பெரிய அளவு கான்சன்ட்ரேஷன் செஞ்சுட்டு இருக்காங்க. அடுத்ததா ஃபின்லாந்து மற்றும் ஸ்வீடன், இவங்க 2 பேருமே நாட்டோ படையில் சேர போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் பார்த்தீங்களா. அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி வரலாறு இருக்குது. நார்வே, டென்மார்க், ஸ்வீடன், ஃபின்லாந்து, ஐஸ்லாந்து, கிரீன்லாந்து ஆகியவை தான் நார்டிக் நாடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நார்டிக் நாடுகள் கூட ரஷ்யாவும் என்ன செய்கிறாங்கன்னா, ஆர்டிக் ரீஜன், ஆர்டிக் சர்க்கிள்னா ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதில் ரொம்ப பெரிய ஆதிக்கத்தை செலுத்தி வருகிறார்கள். இந்த ஆர்டிக் சர்க்கிளுக்குள்ள எங்களுக்கும் பங்கு இருக்குப்பா, நாங்களும் இங்கே ஆதிக்கம் செலுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லி கனடா, அமெரிக்கா போன்ற நாடுகள் எல்லாமே வராங்க. ஏன் இந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு அரசியல் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பனி உருகுவதால் அங்கே இருக்கக்கூடிய மினரல்ஸ், கச்சா எண்ணெய், கனிம வளங்கள் இது எல்லாமே கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆர்டிக் ரீஜன் அப்படிங்கிறது அடுத்த கட்டமாக இவங்களுக்கு லாபம் கொடுக்கக்கூடிய ஒரு ரீஜன். அந்த ரீஜனில் யார் கோலாச்சு நிற்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அத்தனை லாபமும் கிடைக்க போகிறது. அதுக்காகத்தான் இப்போ பல நாடுகள் சண்டை போட்டு கொண்டிருக்கிறார்கள். ஸோ இந்த நார்டிக் நாடுகள் அப்படின்னு சொல்கிற இந்த நாடுகளில் 2 நாடுகள் ஸ்வீடன் மற்றும் ஃபின்லாந்து. இதில் இன்னொரு விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பால்டிக் ஸ்டேட்ஸ் தான். இந்த பால்டிக் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது எஸ்தோனியா, லித்துவேனியா அண்ட் லாத்வியா அப்படின்னு சொல்லலாம். இந்த 3 நாடுகளுமே யார் கூட இணைந்து விட்டார்கள், நாட்டோ கூட இணைந்து விட்டார்கள். சொல்லப்போனால் 294 கிலோமீட்டர் எல்லையை எஸ்தோனியா, ரஷ்யா பகிர்ந்து கொள்கிறார்கள். 214 கிலோமீட்டர் எல்லையை லாத்வியா கூட யார் பங்கிட்டு கொள்கிறார்கள், ரஷ்யா அவங்களுடைய எல்லையை பங்கிட்டுக் கொள்கிறார்கள். ஸோ டோட்டலாக இந்த பால்டிக் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்கிறது 783 கிலோமீட்டர் அப்படிங்கிறத ரஷ்யா கூட எல்லையாக பகிர்ந்து கொள்கிறார்கள். ஸோ இந்த பால்டிக் ஸ்டேட்ஸை விட 2 நாடுகள் நம்ம சொன்னோம் பாருங்க, ஃபின்லாந்து மற்றும் ஸ்வீடன், இந்த 2 நாடுகளுடைய எல்லை ரஷ்யா கூட எவ்வளவு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சுமார் 1340 கிலோமீட்டர் இருக்குது. பால்டிக் ஸ்டேட்டுகளை விட நார்டிக் நாடுகளில் இருக்கக்கூடிய 2 நாடுகள் மட்டுமே பங்கிட்டு கொள்ளும் அந்த எல்லையின் அளவு தான் 1340 கிலோமீட்டர். ஸோ அந்த 2 நாடுகளுடைய ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாலும் 1340 கிலோமீட்டர்லையும் யார் படையை நிப்பாட்ட வேண்டியதாக இருக்கும், ரஷ்யா படையை நிப்பாட்ட வேண்டியதாக இருக்கும். ஏன்னா அங்கங்கே நாட்டோ படைகளுள் இந்த ஸ்வீடன் மற்றும் ஃபின்லாந்து போன்ற நாடுகள் இணைந்து விட்டது என்றால் அவங்க நாட்டுக்குள்ளேயே நாட்டோ படைகள் வரும். அந்த நாட்டோ படைகள் 1340 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய ரஷ்யாவினுடைய எல்லையை ரோந்து நடவடிக்கையில் ஈடுபடுவார்கள். இது ரஷ்யாவுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ரஷ்யாவால் கணிக்கப்பட்டிருப்பதால் ஃபின்லாந்து மற்றும் ஸ்வீடன் நீங்கள் நாட்டோ படைக்குள் இணைந்தீர்கள் என்றால் மிகப்பெரிய பிரச்சனைகள் காத்திருக்கும், அது அந்த கான்சிக்வன்சஸ்க்கு ரெடியாக இருந்துக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஆனால் ஒரே நேரத்தில் ஸ்வீடன் அப்படிங்கிறது 170 வருடங்களாக என்ன செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா சென்ட்ரலைஸ்டாக இருந்தாங்க. நான் எந்த பக்கமும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை வந்ததுலேருந்து ஸ்வீடன் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, நாங்கள் ரஷ்யாவுக்கு எதிராக திரும்ப ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நாட்டோ படைகளுடைய பலம் இதனால் அதிகரிக்கும். அதே மாதிரி ஸ்வீடனுடைய ஜாஸ் 39 கிரிப்பன் அப்படிங்கிற ஒரு விமானம் இருக்கு. அந்த விமானம் உலகத்திலேயே ரொம்ப அதிநவீன விமானம் அப்படின்னு சொல்லலாம். இந்த விமானமும் யாருக்கு கிடைச்சிரும்? நாட்டோ படைக்கு கிடைச்சிரும். ஸ்வீடன் நாட்டோ கூட இணைந்து விட்டார்கள் என்றால் ஸோ ஒட்டு மொத்தமாக நாட்டோ படைகளுடைய பலமும் அதிகரிக்கும், அவங்க அந்த எல்லை கண்காணிப்பும் அதிகரிக்கும். அதே நேரத்தில் ரஷ்யாவுக்கு எதிரான அந்த ஒரு பிரச்சனை ரஷ்யாவை பலவீனப்படுத்துது அப்படிங்கிறதும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. அடுத்ததான் இந்த அசோஸ்டால் ஸ்டீல் பிளான்ட்ல தான் இன்னைக்கு ஐநா சபையினுடைய 3வது மனிதர்களை வெளியேற்றும் படலம் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. நிறைய கான்வாய் வாகனங்கள் எல்லாமே அனுப்பியிருக்காங்க. அப்படி அனுப்பின அந்த வாகனங்கள்ல அங்க இருக்கக்கூடிய மக்கள் வெளியேறலாம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்புடன் 3வது கட்டமாக சேஃப் பேசேஜை உருவாக்கியிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. இதே நேரத்தில் ரஷ்யாவும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்களும் சீஸ்ஃபயர் கொஞ்ச நேரத்துக்கு போர் நிறுத்தத்தை அறிவித்திருக்கிறோம், அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே வெளியேறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேரிபோலில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு இடம் தான் இந்த அசோஸ்டால் ஸ்டீல் பிளான்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல அவங்க இருக்கக்கூடிய உக்ரைனியர்கள், ராணுவ வீரர்கள் இவங்க எல்லாத்தையுமே வெளியேற்றியவுடன் மேரிபோல் எங்களுடைய கண்ட்ரோலுக்கு வந்துவிடும் அப்படின்னு சொல்லி யார் அறிவித்து விடுவார்கள்? ரஷ்யா அறிவித்து விடும். அதற்காகத்தான் மே 9 அப்படிங்கிற டேட்டை பார்த்துட்டே இருக்காங்க. அது வந்து விக்டரி டே. அந்த டைமில் மேரிபோல் சிட்டியும் எங்களுடன் வந்துவிட்டது என்றால் நேர அடுத்து அவங்க என்ன செய்வாங்க? கர்சன் மற்றும் ஒடிசியா போன்ற இடங்களுக்கு வருவார்கள். அந்த இடங்களுக்கு வந்து அங்கேயும், ஏன்னா அது வந்து துறைமுக நகரங்கள், அந்த நகரங்களும் அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிட்டது என்றால் கிரீமியா கூட அவங்க என்ன செஞ்சிடலாம்? குறிப்பாக ஒரு லேண்ட் காரிடோர் அப்படிங்கிறத உருவாக்கி கொள்ளலாம். இந்த லேண்ட் காரிடோருக்கு யாரும் தேவைப்படுவார்கள்? மோல்டோவா அப்படிங்கிற ஒரு நாடும் தேவைப்படும். மோல்டோவாவில் சில பகுதிகள் ப்ரோ ரஷ்யன்ஸ் அதிகமாக வாழ்கிறார்கள். அதன் வழியாக அங்கே ஒரு புரட்சியை ஏற்படுத்தி இந்த லேண்ட் காரிடோரை செஞ்சிட்டாங்கன்னா கிரீமியா சூப்பரான ஒரு இடமாக மாறிடும். உக்ரைன் எதுக்கும் உதவாத ஒரு நாடாக மாறிவிடும். அதற்கான திட்டத்தில் தான் இப்போது ரஷ்யா ஈடுபட்டு வருகிறது. அமெரிக்கா தான் ராணுவ ஜெனரல்கள், ரஷ்யாவினுடைய ராணுவ ஜெனரல்கள் இறப்பதற்கு காரணம் அவங்களுடைய பொசிஷன் எல்லாமே அமெரிக்காவினுடைய உளவுத்துறை தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம் பார்த்தீங்களா? அதை இன்னைக்கு வெள்ளை மாளிகை நிராகரித்திருக்கிறது. நாங்கள் சில உளவு செய்திகளை உக்ரைனுக்கு கொடுத்தோம், ஆனால் ராணுவ ஜெனரல்கள் பற்றியான செய்தி தானா அப்படிங்கிறத எங்களால் தெளிவுபடுத்த முடியாது. பட் இதுக்கு அமெரிக்கா தான் காரணம் அப்படிங்கிறத நாங்கள் மறுக்கிறோம். இந்த மாதிரியான இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் மட்டும் கிடையாது, பல ரக இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கோம், இன்னும் நாங்கள் கொடுப்போம். ஆனால் அங்கே இருந்த ராணுவ ஜெனரல்களுடைய இன்ஃபர்மேஷனை கொடுத்தது அமெரிக்கா தான் அப்படிங்கிறத எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதே நேரத்தில் வார்ஷிப் இருக்கு பாருங்க, கடற்படையில் ரஷ்யாவினுடைய கப்பல் எங்கெல்லாம் நின்றுட்டு இருக்கு, அந்த கடற்பரப்பில் எங்கெல்லாம் நின்றுட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கான கம்ப்ளீட் டீடைல்ஸை நாங்கள் உக்ரைனுக்கு கொடுத்துருக்கோம்ப்பா. அதன் வழியாகத்தான் ரஷ்யாவினுடைய சில பல வார்ஷிப் அப்படிங்கிறது அழிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வார்ஷிப்பை பற்றி, ஒரு கப்பல் நிற்குது, ரஷ்யாவினுடைய கப்பல் நிற்குதுன்னா அதை பற்றி கம்ப்ளீட் ஸ்டடி பண்ணிட்டு அதை அழிப்பதற்கு என்னென்ன ஆயுதங்கள் வேணும், அந்த ஆயுதங்கள் எந்த நாட்டிடம் இருக்கிறது, இப்படி எல்லா டீடைல்ஸும் ஒரு ப்ரொஜெக்டாகவே யார் செஞ்சுட்டு இருக்காங்க? அமெரிக்கா மற்றும் யூகேனுடைய இன்டெலிஜென்ஸ் சேர்ந்து செய்கிறார்கள். அந்த இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் யாருக்கு அனுப்பப்படுகிறதாம்? உக்ரைனுக்கு அனுப்பப்பட்டு அந்த வார்ஷிப்பை பற்றியான அந்த புரிதலுடன் அந்த வார்ஷிப்பை அழிப்பதற்கு உக்ரைன் படைகள் தீவிரமாக முயற்சிக்கிறார்கள். இதன் காரணமாக நிறைய வார்ஷிப் அப்படிங்கிறது இனி வரும் காலத்தில் ரஷ்யாவுக்கு இழப்பாக வரும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் நிலவுகிறது. பிரிட்டிஷனுடைய பிரைம் மினிஸ்டர் போரிஸ் ஜான்சன் அவர்கள் பெரிய ஒரு பிரச்சாரத்தில், அதாவது லண்டனில் டோனர்ஸ் மாநாடு அப்படின்னு சொல்லி ஒரு மாநாடு நடந்துச்சுல, உக்ரைனுக்கு யாரெல்லாம் டொனேட் பண்ணலாமோ அவங்களாம் டொனேட் பண்ணலாம்னு சொல்லியிருந்தாங்கல்ல, அதில் ஜெலன்ஸ்கி அவர்களை பார்த்து ட்ரூலி ஒன் ஆஃப் த மோஸ்ட் இன்க்ரெடிபிள் லீடர் ஆஃப் த மாடர்ன் டைம் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஸோ ஜெலன்ஸ்கி அவர்கள் தான் இந்த நூற்றாண்டில் இப்போ வாழக்கூடிய சமகாலத்தில் மிக முக்கியமான ஒரு தலைவர் அப்படிங்கிற ஒரு பாராட்டுடன் ஜெலன்ஸ்கிக்கு பெரிய கைத்தட்டலாமே கொடுத்து அப்படியே ஜெலன்ஸ்கியை பார்க்க வைத்து உங்களுக்கு தேவையான உதவிகளை யூகே செய்யும் அப்படிங்கிற உறுதிமொழியும் கொடுத்திருக்கிறார். அடுத்ததா ஜெர்மனுடைய ஃபாரின் மினிஸ்டர் இன்னைக்கு உக்ரைனுக்குள்ள வரப்போறாரு. அதே மாதிரி ஜெலன்ஸ்கி அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஜெர்மனியுடைய ஃபாரின் மினிஸ்டர் மட்டும் கிடையாது, ஜெர்மனியுடைய பிரசிடென்ட்டும் ஜெர்மனியுடைய சான்சலரும் எங்கள் நாட்டுக்குள்ளே வரணும். அப்படி வந்தாதான் எங்கள் நாட்டில் என்னெல்லாம் நடந்துட்டு இருக்கு, ரஷ்யாவுக்கு எதிராக ஜெர்மனி எங்கள் கூட நிற்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு 100% கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே ஜெர்மனியுடைய எதிர்க்கட்சி தலைவர்கள் எல்லாருமே எங்கே வந்திருந்தாங்க? உக்ரைனுக்குள்ளே வந்திருந்தாங்க. ஆனால் சான்சலர் சொல்லிட்டார், நான் வர முடியாதுப்பா, இப்போ அதுக்கான ஒரு தருணம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஜெலன்ஸ்கி அவர்கள் மறுபடியும் ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார், கண்டிப்பாக ஜெர்மனியுடைய சான்சலர் இங்கே வரணும் அப்படின்னு சொல்லி. அவர் வருவாரா அப்படிங்கிறது மட்டும் ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. இதுவரையிலும் இந்த மேரிபோலிருந்து 500க்கும் அதிகமான மக்கள் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு அறிவிப்புடன் சீக்கிரமாக இப்போதைக்கு பெண்களும் குழந்தைகளும் மட்டுமே அதிக அளவு வெளியேற்றப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இனி இளைஞர்களும் முதியவர்கள் ஆண்களும் வெளியேறலாம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வரும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு நிலவுகிறது. ஸோ டோட்டலாக இப்போதைக்கு ரஷ்யாவினுடைய டார்கெட் அப்படிங்கிறது மேரிபோல் சிட்டி.
ஈஸ்ட் உக்ரைன் தான். ஈஸ்ட் உக்ரைன் ஓரளவுக்கு ரஷ்யாவினுடைய கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு, மேரிபோல் சிட்டியும் அவங்களுடைய கண்ட்ரோலுக்கு வந்துருச்சுன்னா மே 9ஆம் தேதி இந்தந்த இடத்தை நாங்கள் கைப்பற்றி விட்டோம் அப்படின்னு சொல்லி அறிவித்து விடுவார்கள். அதன் பிறகு அவங்களுடைய அடுத்த கட்ட ஒஃபென்சிவ் இருக்கும். ஜூன் மாதம் மிட்டோடி உக்ரைன் ரஷ்யா பிரச்சனை முடியவில்லை என்றால் உக்ரைன் தீவிரமாக ரஷ்யாவுக்கு எதிராக போரிடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உளவு ரிப்போர்ட்டும் வெளியில் வந்திருக்கு. அதுக்கு தேவையான ஆயுதங்களையும் உக்ரைன் அரசாங்கம் குவித்து வருகிறார்கள். ஸோ இப்போதைக்கு இந்த யுத்தம் தற்காலிகமாக முடியுமே தவிர பெர்மனண்டாக முடிவதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னே சொல்லலாம். இப்போ நம்ம பார்த்த அப்டேட்ஸை பற்றியான உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.